இவ்வளவு அழகான பல நிறப்பட்ட பத்திரங்கள். நான் முதலில் அதை திறக்கிறேன். இல்லை, நான் தான் முதல்ல இருப்பேன். சீக்கிரம், உள்ள என்ன இருக்கிறது? அப்பா, அது ஒரு பாக்ஸ் எமனம் வெண்டைட்டேங்கோல்ஸ். இதுதான் நான் உண்மையான அதிர்ஷ்டம் என்று சொல்வேன். அது கண்டிப்பாக அதுதான். அதை சாப்பிட காத்திருக்க முடியவில்லை. ருசிகரமாக உள்ளது. கேட், நீ உன் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்வாயா? என்ன? இல்லை, முடிவு பேசாது. நான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவேன். எப்படியோ பழகமுடைய பெண். நான் பேராசைவாதி அல்ல. ஒரு மிட்டாய் தவறான தொண்டையில சென்று விட்டது போல் தோன்றுகிறது. டோம், எனக்கு உதவுங்கள். டாம், அவளை உண்மையாகவே உதவ வேண்டும். நான் உங்களுக்கு உதவுகிறேன். அது நல்லது. சரி டாம், இது உன் turn. இது என்ன? சாதாரண கம்ப்யூட்டர் மவுஸ் போல இருக்கிறது. அது எப்படி தொழில்படுகிறது என்று ஆச்சரியமாக உள்ளது. சரி, ஆனால் இது கணினியில் இருப்பது போல ஒரு கர்சர் உள்ளது. நீங்கள் சரி சொல்றீங்க. நான் டெஸ்க்டாப்பில் ஐகான்களை போல பொருட்களை நகர்த்த முடியும். உண்மையாக அது அருமை. பார்க்கவும். கேட், உங்களின் மிட்டாய் இப்போது என்னிடம் உள்ளது. ஆஹா, மேலும் எனக்கு மற்றொரு குத்துச்சாவி தெரியும். பெரிதாக்கல். அப்படிதான் உங்களுக்கு தேவைப்படும் அளவு. அப்படி என்றால் ஆச்சரியப்படுவதென்ன பெண்ணுங்களே? எனக்கு இனிய இருச்சுவையை வாழ்த்துங்கள். என்ன அற்புதமான சுவை. நான் அதை முயற்சி செய்ய முடியுமானால் எனக்கு கை வைப்பதை நிறுத்து. இப்போது உங்களோட திருடர்களாக நமக்கு உடனடியாக ஏதோ செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டுபிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். அற்புதம். சரி டாம், நீ இதுக்கு பொறுப்பேற்கணும். நான் குப்பையில் மூடப்பட்டிருக்கிறேன். அவன் அதை எப்படி செய்தான்? டாம், நமக்கு ஒரு பிரச்சனை உள்ளது. இதோ எடுத்துக்கொள்ளுங்கள். உனக்கு தகுந்தது இருக்கும். இது என்பா ஓச்சரட்லி. இது நிஜமான குண்டா? ஆகவே நிஜமாகத்தான் இருக்கிறது. ஐயோ, கணக்கெடுப்பு தொடங்கியது. கேட், இதை பிடி. எனக்கு அது தவறியாம். டாம், இது எடுத்துக்கோ. என்னிடம் சில மோசமான செய்தி இருக்கிறது பெண்ணே. தீயாதாரம் ஒலிக்க போகுது. ஓஹோ, எப்ப பார்த்தாலும் ஏற்கனவே வேலை செய்து விட்டது. வாருங்கள், சிறிய மழை புயல் எதுவும் செய்யாது. அடுத்த சுற்று புதிய பரிசுகள். நான் முதலில் துவங்குகிறேன். என்னிடம் என்ன இருக்குது? ஒரு பூனைக்குட்டி. ஆஹா, நான் எப்பொழுதும் ஒரு பூனைக்குட்டியை கனவு கண்டேன். மேலும் ஒரு யோசனை. இதை இந்த அழகான இடத்தில் வைக்கிறேன். இப்போது உன்னை போர்த்திடுகிறேன். அப்படியே இப்போது நீ என் சிறிய குஞ்சு போல இருக்கிறாய். என்ன சுவையான விஷயம். நான் ஒரு பரிவுள்ள தாயாக உன்னை உணவளிப்பேன். பாட்டிலில் இருந்து குடிக்க. நாமது அதை மெல்ல செயல்படலாமே, சரியா? இல்லை, கைகள் நீங்க. அவருக்கு அமைதி தேவை. சரி சரி, இன்னும் மென் விரிதலையுடையோர் யாராவது இருக்கலாம். என்ன வெள்ளை கொத்துமல்லி? இது எவ்வளவு துர்நாற்றம் வருகின்றது. அதை என்ன செய்ய வேண்டும்? சுவிசரி அல்ல, சூசியே. என்னிடம் தெரியும். செட்டினை நன்றாக குலுக்கினால் வெள்ளை கொத்துமல்லி தானாகவே சுத்தமாகிவிடும். என்னிடம் இருக்கிறது. அப்படியா? ஆம், இது செயல்பட்டது. இப்போது நீங்கள் இதை கொண்டு போகலாம். ஐயோ, எதுவும் எதிர்பாராததால் இல்லை. சுவை மிக கொடூரம். இல்லை, இந்த நாற்றத்தை சகித்துக் கொள்ளவே முடியாது. ஆம், எனக்கு தெரியும். நான் ஸ்காட்ச் டேப் மிகவும் பிடிக்கும். இங்கே வாரு டாம். சூசி, அதை அகற்று. உங்கள் பாதுகாப்பு பெட்டியை திறக்கவும். இது என்ன? எனக்கு பயமாக இருக்கிறது. அது ஒரு வம்பயர். என்ன ஒரு கியாடூரம். ஒரு நிமிடம்தான். எனக்கு தெரியும். டாம், உன் வாய் விரைவாக திறந்து வம்பயரை விரைவாக காட்டு. சரி, இங்கே இது வேலை செய்கிறது. பூண்டு வம்பயர்களை விரட்டிவிடும். நான் இதை ஒரு புத்தகத்தில் படிச்சேன். சிறப்பாக செய்த டாம், அருமையாக செய்த. ஆமாம் ஆமாம். இப்போது எதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம்? ஏய், நான் துவங்கட்டுமா? பார்ப்போம். வாவ், இது ஒரு டோரிடோஸ் பை. அதுவும் எனக்கு பிடித்த ருசி. அதிர்ஷ்டம், ரொம்ப அதிர்ஷ்டம். சாப்பிட எளிதாக இருக்க வேண்டும் என்பதால் எல்லாவற்றையும் மேஜைக்கு ஊற்றுவேன். எனக்கு பிடித்த முக்கோணங்கள். மிக அருமை. இடைவிடாமல் அவற்றை எல்லாரும் சாப்பிட தயாராக இருக்கிறேன். அப்படியானால் நாமும் அதில் பிரச்சனை இல்லை, போகலாம். கைகளை புறப்படுத்துங்கள். நன்றாகிவிட்டது. உங்க டோரிடோஸ் எங்களுக்கு தேவையில்லை. என்னுடைய செருகி இருப்பது போதும்.
அதற்குள் உறுதியாக கொஞ்சம் கலக்கல் அட ஏதோ மனிதனே. இருக்கிறது. ஐயோ இல்லை, இது ப்ரோக்கோலி. எனக்கு ப்ரோக்கோலி பிடிக்காது. நான் அதை ஏன் வைப்பேன்? ஏமாற்றம், ஒரு கோர முடிவு. நான் இதை சாப்பிட முடியாது. ஓ ஓ ஒரு யோசனை. இந்த ப்ரோக்கோலியை ஒரு காக்டெயிலாக மாற்றினால் அது ஆரோக்கியமாய் மட்டுமன்றி சுவையானதுமாக இருக்கும். பார்ப்போம். ஐயோ, இதோ இப்போ நான் ஒரு அழகான கண்ணாடி எடுப்பேன். குல்லா. இதுதான் நமக்கு தேவை. அதை நிறைவாக நிரப்புகிறேன். முழுமையானது. அதை முயற்சி செய்கிறோம். நல்லதாக தெரிகிறது. அருண் திருடன். இல்ல, ரொம்ப மோசம். நண்பர்களே, எனக்கு வாந்தி வரப்போறதுன்னு நீ தோணுது. என்ன எதிர்பார்த்தாய்? நகையிடுவதை நிறுத்து. கண்டுபிடிக்க காத்திருக்க முடியல. வாயு, இது ஏதோ ஒரு வான் மாதிரி தெரியுது. ஒரு செதுக்கு இருக்குது. ஆ, இது ஒரு பெரிதாக்கி. சரி, இது என்ன செய்யும்? உன் அசிங்கமான கலவை கொடு. நீ என்ன செய்தாயிட்டோம்? பாரு, அதே அளவு காக்டெயிலாகவே இப்பொழுது உள்ளது. ராம், உன் துப்பாக்கியை எனக்கு கொடு. எனக்கு கடைசி சுடலில் ஒன்று மீதம் இருக்கிறது. நான் அதை அதிகரிக்க வேண்டுமா? ஓ, எதனால் என்பது தெரியவில்லை. உண்மைதான். துருக, என்ன நடக்கும்? வாவ், ஒரு புதிய சுற்று. நான் முதல்ல இருக்கிறேன். இப்னு, பாதுகாப்பு தொகுப்பில் என்ன இருக்கிறது? வாவ், இவை ஜெல்லி பெல்லி மிட்டாய்கள். நான் அவற்றை மிகவும் விரும்புகிறேன். நான் அவற்றை எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். ஆனால் நான் இதிலிருந்து ஆரம்பிப்பேன். சுவையாக இருக்கிறது. ஓ, என்ன நடக்கிறது? எனது கைகள் எங்கே? எல்லோரும் எங்கே? நான் காண முடியாதவன். அருமை. நாம் கூட பெண் பிள்ளைகளை ஆரம்பத்திலே ஆட வேண்டும். ஓ, பாருங்கள், ஒரு பறக்கும் ஜார். ஒரு நொடி கூட. அம்மா, டாம். ஓ, நீ இங்கே தான் இருக்க. பரவாயில்ல, அவன் கண்ணுக்கு தெரியாதான் ஆகிவிட்டான். பே, அங்க என்ன இருக்குது? வாவ், இது சீஸ். எனக்கு சீஸ் பிடிக்கும், குறிப்பாக பீட்சா. அது எப்பொழுதும் நீளமாக இருக்கிறது. எவ்வளவு மோசமான கனவு. அப்பு. ஏன்? என் பாதுகாப்பு பெட்டியில என்ன உள்ளது? அங்கே யாராவது உள்ளார்களா? நான் காண முடியவில்லை. ஓ, அது ஒரு எலி. நீங்க நினைக்கிறீங்களா எனக்கு அது தேவை? அதை ஒதுக்கி வை. அவள் என்ன செய்கிறாள்? அவள் ஒரு மிட்டாயை சாப்பிட்டது மற்றும் பருமனானாள். ஐயோ, பாருங்கள், அவள் நகரை சேதப்படுத்துகிறாள். இதை உடனடியாக செய்ய வேண்டும். இந்த நகரம் என்னுடைய பாதுகாப்பு தேவைப்படுகிறது. போகலாம். ஆஹா, என்ன பற்றி பாருங்கள். இப்போது போராடுவோம். நான் உண்மையான கராத்தே பையன். ஹா, இறுதி காலடி. இது ஒரு வெற்றி. எலியானது தோற்கப்பட்டுள்ளது. இப்போது அதை எரிந்து விடுவேன். ஹா, இது மீண்டும் வராமல் இருக்கும். சிறந்தது. ராம், நீங்கள் முடித்தீர்கள். நமது இரட்சகர். ஆனால் எல்லாவற்றையும் அதன் இயல்பான அளவுக்கு திருமத்தனை செய்ய வேண்டும். பெரிதாக்க எது சாப்பிட வேண்டும்? சுருக்க எது சாப்பிட வேண்டும்? ஓ, புரிந்து கொண்டேன். இப்போது நான் சிவப்பு ஒன்றை சாப்பிடுகிறேன். அருமை. இப்போது நான் டாமுடன் எந்த இனிப்புகளை பொருத்தலாம் என்று ஆறுதல் அடைகிறேன். மஞ்சள். வாங்க டாம், தயாராகி. மற்றன் தாக்கு உன் வாய்த்திர. அது சரி. வாவ், நம்ப முடியல. நான் சின்னதா வேறேன். நன்றி குழந்தையே. வாவ், என்ன ஒரு சாகசம். இது சரி சரி, முதலில் எனக்கு பான் கேக் வேண்டும். இங்கே அவை இருக்கின்றன. எளிது. எனக்கு மாவு தயார். நான் உள்ள வந்துட்டேன். அது என் பிடித்த கரண்டி எங்கே? இதோ நான் மாவை எடுத்து தட்டில் ஊற்றுகிறேன். முதல் தோசை தயார். அருமையா இல்லையா பெண்களே? கூல். ஹே, ஹேண்ட், அந்த பார்ல எனக்கு கொண்டு வா. சிறப்பு. மைதான் உங்களுக்கு தேவை. அதை மாவில் சேர்த்து கலக்கவும். அருமையான நிறம். அதை வாணலில் ஊற்றுகிறேன். என் கையொப்ப பன்கேக் தயார். சிறப்பு. அப்படியா? இல்ல, கருப்பு நிறம் அதிகமாக இருக்கும். நான் பிரகாசமான நிறங்களை எடுப்பேன். அதனால் நான் அதை எண்ணெய் ஸ்டென்சிலால் நிரப்புகிறேன். என்ன? மாவு முடிஞ்சிட்டதா? ஓ, சரி. மாவால் மூடப்பட்டு விட்டேன். இது நடக்கிறது.
நான் எல்லாவற்றையும் சுத்தம் செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன். ஓ, என் கையில கொஞ்சம் மீதம் இருக்கிறது. பரவாயில்லை, சுவையாக இருக்கிறது. சரி, நான் என் பான்கேக்கை நிறமிடுவதை தொடர்கிறேன். ஆகவே இது தயாராகிவிட்டது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? அப்போ எனக்கு என் பன் கேக் எடுக்க நேரம் வந்துட்டது. இப்பொழுது அதுல மேபிள் சிரப் சேர்க்கிறேன். இதோ போலி இனிப்புகளை விரும்புகிறாள். ஓ, என் கடைசி பன் கேக் தயாராகிவிட்டது. இப்போது இதை இந்த இரத்த சிவப்பு ஷர்பத்துடன் அலங்கரிக்க வேண்டும். மேலும் சில சிலந்திகள். பெண்களுக்கு சிலந்திகள் பிடிக்கும் இல்லையா? சரி, போலி, நமது உணவுகளை சுவைக்க தயாரா? அருமை. சரி, தட்டில் என்ன இருக்கிறது? சிலந்திகள். அருவருப்பு. அவற்றை வெளியே எறியலாம். சரி, புதன்கிழமையின் பன்கேக்குகளை முயற்சிக்கிறேன். அவை உண்மையில் சுவையாக இருக்கின்றன. சரி, அடுத்தது என்ன? பாட்டியின். அவை மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கின்றன. ஓ, எனக்கு பிடிக்கும். ஆஹா, குளிர். ஓ, இது ஒரு யூனிகார்ன். என்னிடம் விரைவில் வாருங்கள், சுவையான குழந்தை. இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. மேலும் எனக்கு யூனிகார்ன்கள் மிகவும் பிடிக்கும். காண்டி, இது ஒரு வெற்றி. ஹூரே, நான் மிகச் சிறந்தவன். இப்போது எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சமைக்கவும். சரி, அப்படியா? உருளைக்கிழங்கை தோல் சீவ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேண்டி என்ன செய்கிறாள்? பரவாயில்லை, இது ஒரு லைஃப் ஹேக். உருளைக்கிழங்குகள் சில வினாடிகளில் தோலுரிக்கப்படும். தோலுக்கு மன்னிக்கவும், நான் அவ்வாறு செய்ய நினைக்கவில்லை. இப்போது என் சிறப்பு உருளைக்கிழங்கு கத்தி. சரியான துண்டுகள். நான் அவற்றை ஒரு கிண்ணத்தில் வைத்து நிறத்தை சேர்க்கிறேன். அதை கலக்கிவிட்டு வோலா, சிவப்பு உருளைக்கிழங்குகள். உண்மையில் கலந்த நிறங்கள். நான் இன்னும் சில நிறங்களை சேர்க்கிறேன். இப்போது எண்ணெய் சேர்த்து முதல் பகுதியை போடுகிறேன். சில நிமிடங்கள் என் உருளைக்கிழங்குகள் தயாராகிவிட்டன. அதை எடுத்து மீதியை மீண்டும் செய்கிறேன். அற்புதம். நீ தூங்குகிறாயா? எழுந்திரு. ஓ, நான் கவனக்குறைவாக இருந்தேன். நான் எங்கே இருந்தேன்? ஓ ஆம், நாங்கள் உருளைக்கிழங்கை வறுக்க வேண்டும். நன்றா. அதுதான். என்ன ஹேங்கம்? ஆமென். நான் அதை ஒரு தட்டில் வைக்கிறேன். மையத்துல சாஸ் இருக்கட்டும். உப்பு சேர்க்க மட்டுமே உள்ளது. So, förskjutschickor är det kanske som är parchmandel. Aber det var en spray i ratbespressning, ja. என்ன? ஓ, அது சிக்கியதாக தெரியவில்லை. ஓ, புதன்கிழமை நீ முழுவதும் கருப்பாக இருக்கிறாய். ஓ, வயதான பெண்மணியை பயமுறுத்தி விட்டாய். நான் மீண்டும் உருளைக்கிழங்குகளுக்கு செல்வேன். அவை எவ்வளவு கருப்பாக இருக்க முடியும் அவ்வளவு இருக்க வேண்டும். எங்களுக்கு தேவையானதை நான் ஒரு கிண்ணத்துல போட்டு சாஸ் சேர்க்கிறேன். ஆம், அதுதான் என் பாணி. எனக்கு கிடைத்து விட்டது. இப்போது நீ என்ன சொல்கிற பாப்போம்? போலி, பியூ. நான் எங்கு தொடங்குவது? அது சுவாரஸ்யமாக தெரிகிறது. நான் முயற்சிக்கிறேன். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஓ, நிமிஷம். மிகவும் சுவையாக இருந்ததால எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு அதை கெட்சப்ல மூழ்க விட்டு போகலாம். பாட்டி, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆஹா, எனக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மிகவும் பிடிக்கும். நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன். வாவ், நான் இதை முழு நாளும் சாப்பிட விரும்புகிறேன். ஓ, நன்றி. அப்படியா? என்ன வண்ணமயமான உருளைக்கிழங்குகள். நான் ஒரு வானவில் சாப்பிடுவது போல இருக்கிறது. காண்டி, இது பாராட்டுக்கு அப்பாற்பட்டது. ஹூரே, நான் மீண்டும் வென்று விட்டேன். என்ன பெரிய வயிறு. நான் நிறைந்து விட்டேன். இப்போது எனக்கு அவசரமாக ஒரு பர்கர் வேண்டும். சரி, எளிது சகோதரி, தொடங்கலாம். முழு தீ. நாங்கள் பன்களை பொரிக்க வேண்டும். சரியாக பழுப்பு நிறமாக. கட்லெட் செய்ய நேரம். நான் நறுக்கிய மாமிசத்தை ஒரு வாணலியில் வைத்து ஒரு வட்டமாக உருவாக்குவேன். உங்களுக்கு ஒரு கட்லெட். மேலே சீஸ். அதை பனில் மாற்றலாம். நான் அதை மற்றொரு பன்னுடன் மூடுகிறேன். அருமா. மற்றும் என் பர்கர் தயாராக உள்ளது. அந்த சலிப்பான பன்கள் என்ன? அவற்றுடன் முடிந்தது. நான் ஒரு டோனட் எடுப்பேன். வெந்தய கல்லும் தேவையில்லை. அதனால் இதை செய்வோம். நான் இத பாதியாக வெட்டுகிறேன். இப்போது நான் சாக்லேட்டை உள்ள வைக்கிறேன். மேலும் இது நல்லதாக இருக்கும். இப்போது இந்த திரவ மிட்டாயை முயற்சிக்க வேண்டும்.
மோசமாக இல்லை. சேர்க்கிறேன். அருமை. இப்போது சில மார்ஷ்மெல்லோக்கள். இது ஏன் ரகசிய பொருள்? இது சாதாரணமாக தாங்கும். நான் எல்லாவற்றையும் ஸ்ட்ராபெரி சிரப்பால் நிரப்பி டோனட்டின் 2ஆம் பாதியால் மூடுவேன். என்ன அழகு! புதன்கிழமை எப்படி? நான் கத்தியை பயன்படுத்தி சீசில் குழாய் வடிவிலான ஒரு வடிவத்தை உருவாக்குவேன். இது போல நான் அதை ஒரு பனில் வைப்பேன். அப்புறம் ஒரு கட்லெட், ஒரு வெள்ளரிக்காய் நாக்கு, அப்புறம் 2வது சீஸ். அதை ஒரு பன்னுடன் மூடுகிறேன் மற்றும் 2 குழிவுகளை உருவாக்குகிறேன். அங்கே கடுகு ஊற்றுகிறேன். ஆமென். எனக்கு கொண்டு வா வைங்க. பிடித்தேன். அதுதான் அவை பொருந்தும். இப்போது நான் அவற்றை மேல் வைக்கிறேன். அருமை. என் மான்ஸ்டர் பர்கர் தயார். ஓ இல்ல, என்ன ஒரு பயங்கரம். ஐயோ சரி, போலி உனக்கு சுவைக்க நேரம். சரி சரி, எவ்வளவு குளிர். இதிலிருந்து தொடங்குகிறேன். சுவை சுவை. ஓ, இது ருசியாக இருக்கிறது. குளிர், எனக்கு தெரியும். இப்போது இதை. அடடே, இது ரொம்ப உலர்ந்திருக்கிறது. எனக்கு அது பிடிக்கவில்லை. ஓ இல்லை. ஓ ஓ பெரிய விஷயம். நான் சாஸ் பத்தி மறந்துட்டேன். அருமை. இது என்ன? நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவை இது மிகுந்த சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. நன்றாக இருக்கிறது. உங்களுக்கு இது பிடிக்கும் என்று எனக்கு தெரியும். நான் யாரை தேர்வு செய்ய வேண்டும்? எதற்காக என்றால் இந்த மான்ஸ்டர் மிகச் சிறந்ததாக மாறிவிட்டது. வென்ஸ்டே வென்று விட்டது. அப்படியானால் இப்போ நான் ஐஸ்கிரீமை எடுத்து பிளெண்டரில் போட போறேன். வேற என்ன வேணும்? ஓ, மோசமான சீஸ். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவேன். ரொம்ப அழகா இருக்கும். சஸ்ன நீல நிறம், முற்றிலும் விரும்பத்தகாத வாசனை மற்றும் சுவை. இதை ஐஸ்கிரீம் இயந்திரத்துல ஊற்றுவேன். அப்படியானால் ஐஸ்கிரீம் தயார். இதை அலங்கரிக்கலாமா? ஆமா, ஆரஞ்சு ஒரு சிறந்த தேர்வு. எஜ்மையான விஷயம். இதை இங்கே வைக்கிறேன். மற்றவர்களை நான் சுவையான ஒன்று. கொஞ்சம் சிவப்பு எடுப்பேன். நாம் 2 வார்த்தைகள் செய்கிறோம். இந்த சுவையான ஜோ கொஞ்சம் கொஞ்சம் நீல நிறமா இருக்கும். இது ஒரு ஊதா நிறமா இருக்கும். நீங்கள் திரும்பிய போது நான் இல்ல. அழகாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குது. இந்த கலவையை இயந்திரத்துல ஊற்றுவேன். என்ன பறவை எப்படி மாறியது! மேலும் சுவை அதிசயமாக உள்ளது. மேலும் குறிப்பாக சில இனிப்புகளை அலங்காரங்களாக சேர்க்க வேண்டும். டெம்ஸ் சரியான மூலையை ஒத்துள்ளது. சரியாக இருந்தது. நான் இதை இங்கே வைக்கிறேன். யாருக்கு இவ்வகை ஐஸ்கிரீம் கிடைக்குமோ என ஆச்சரியமாக இருக்கிறது. நான் முதல் நபர் இருக்கிறேன். சரிதானே? RETC பார்த்தியா? அதையும் நான் மகிழ்ச்சியுடன் நேசிக்கிறேன். அருமையான பனிக்கூழ். நல்லதுதான். குலுக்கும் கோன்கரண்டி சத்தமாக இருக்கிறது. உங்கள் விரல்களை உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் அருமையானது. எனக்கு மலச்சிக்கலாக போகிறது. நான் இதை செய்ய விரும்பவில்லை. நானே முடிக்க வேண்டும். இதை நீ எப்படி செய்கிறாய்? உண்மையானது, வெறுக்கத்தக்கது. இதை கிழித்து பாருங்கள். எனக்கு வெறுப்பு வருகிறது. நான் எதுவும் செய்யவில்லை. நான் இறக்க போறேன். இது விழிச்சி சிறப்பா இருக்கும். இந்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் பிளெண்டர் இருக்குது. இதை எதுடனும் கலக்கவோ பார்க்கலாம். நான் கடுகை எடுத்துக்கொள்கிறேன். ஐஸ்கிரீம் கடுகுடன் இது ஒரு விஷயம் ஆகும். தனித்துவமான சுவை. எவருக்கு இது கிடைக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். எனவே எனது சிறந்த கலவை தயாராக உள்ளது. அதிலிருந்து ஐஸ்கிரீம் செய்வதுதான் மற்றதே. ஆம், உண்மையில் நிறம் மிகவும் அழகாக வந்தது. ஆனால் இந்த ஐஸ்கிரீமை பூனை காலில் அலங்கரிக்க போவேன். அருவருப்பானது. இப்போது இதை இங்கு வைக்கிறேன். அதை விட சுவையானதை சமைக்கிறேன். ஆமா, சாக்லேட் ஐஸ்கிரீம் சரியாக U120. அப்படியே என்னோட நான் கலக்கணும். பியாரிஷால் சீரப் ரொம்ப நல்லது. மேலும் இதம் மற்றும் ஆழத்தோட இருக்கும்.
ஸ்ட்ராபெர்ரி மற்றும் சாக்லேட் சுவைகளை கலப்பேன். சுவைக்கும் நைஸ் தான் கைவசம் இருக்க வேண்டியது. இதனை ஊற்றி அழகான சாக்லேட் ஐஸ்கிரீம் தயாரிப்பேன். பண்ணனால இன்ஃப்ளமான வளையங்களால் அலங்கரிக்கிறேன். அழகானது மற்றும் சுவையானது. இந்த இடம் இங்கே. இந்த சுவையான விஷயத்தை யார் சாப்பிட முயற்சிப்பார்? யாருக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமோ? எவ்வளவு சுவாரஸ்யமாக உள்ளது. விளையாடலாம். 1 2 3. அட, என்னிடம் 1 உள்ளது. என்ன இருக்கின்றது என்று பார்க்கலாம். ஏன், நல்லது போல் தெரிகிறது. ஆனா ஓ இல்லை, நான் தவறாக நினைத்தேன். இது என்ன மாதிரியான படம்? என்ன கசம்சாம்? சுவை மோசமாக உள்ளது. இதை சாப்பிடு. சரி, நான் வெறுப்பை ஏற்றுக்கொள்றேன். அதை முழுவதும் சாப்பிடுவேன். அடுத்ததுக்கு போங்க. நீங்க வேகமா இருக்கீங்க. சரி. ஓ ஆம், எனக்கு நிறைய சாறு நிறைந்த ஐஸ்கிரீம் கிடைச்சது. இது சாக்லேட்டாக இருக்கிறது. எனக்கு பிடிச்சது. நான் அதை காய்த்து திரும்பிக் கொள்ளலாம். வனிலா ஐஸ்கிரீம் வேணும். இருக்கு. இன்னும் ஏதாவது வேணும். ஆமாம், மீன் ரொம்ப அருவருப்பான ஒரு பொருள். அதனால் நான் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்வேன். மீனோட ஐஸ்கிரீம் பண்ணதில்லை. சிறந்த விளைவுக்கு நான் ப்ராக்கோலியையும் சேர்த்துக்கொள்வேன். என்ன விதமான நரக கலவையை உருவாக்கப்படும் என்று ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனால் அது பார், அது பெரும்பாலாக சரியாக இருக்கிறது. பியால் தெரிகிறது. ஆனால் அது ருசிக்கிறதா என்றால் கச்சமானது என்பது எனக்கு தெரியும். மார்ஷ்மெல்லோக்கள் பெண்கள் என்ற அர்ச்சியும் இதை பற்றி கொண்டாடக்கூடாம் என்றும் நினைக்கலாம். ஆனால் இது அசிங்கமாக உள்ளது. அதை ஒரு பெட்டியில வைப்பேன். பார்த்ததற்கு நன்றி. அதை போல நான் இன்னும் கொஞ்சம் வெண்ணிலா ஐஸ்கிரீமை எடுத்து சுவையான ஏதாவது சேர்த்து கலப்பேன். இல்ல, நான் கல்வளை எடுப்பேன் என நினைக்கிறேன். கல்வளையோடு சேர்த்த ஐஸ்கிரீம் அழகான பச்சை நிறமாக இருக்கும். இந்த விற்பனை இயந்திரத்தில் ஊற்றி பச்சை ஐஸ்கிரீம் செய்யறேன். அருமையான எதையாவது இழைத்து போற்றேன். எடுத்துக்காட்டுக்கு இந்த அழகான இனிப்பு துளிகள் பார்க்க மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் அதன் சுவை எப்படி என்று சொல்வதில்லை. எல்லாம் தயார். நான் முதல்ல போகலாமா? என்ன இருக்கிறது? ஆஹா, எப்படி ருசியாக இருக்கிறது. நாம மீண்டும் முயற்சிக்க வேண்டும். ஓ இல்ல, இது எவ்வளவு அருவருப்பான சுவை. கெட்டதா? இதை மிக விரைவாக நீக்க வேண்டும். இது கொடூரமாக இருந்தது. புல் நறுமணம். இல்லை, நீ சரி, ஒப்புக்கொள். என்னை எதிர்பார்க்கும்து என்ன? அட, ரொம்ப அழகா. மார்ஷ்மெல்லோ சேர்ந்து ருசியா? ஓ இல்ல, நான் தவறானே. மிகவும் அருவருப்பான சுவை. எனக்கு குமட்டுது. வா சாப்பிடு. நான் முடியாது. மீனின் சுவை. அதை சாப்பிட நான் முயற்சிப்பேன். இதை கொஞ்சமும் சாப்பிட முடியாது. இதுல என்ன இருக்குதுங்கிறத பார்ப்போம். நான் ஒருவர் கண்டுபிடித்து விட்டேன். எப்பொழுதும் போல எளிய வெள்ளை ஐஸ்கிரீம் எடுக்கிறேன். நிறம் மற்றும் ருசிக்காக நான் இந்த சிவப்பு வெங்காயத்தை சேர்க்கார். இதுவே நுடல்லாவால் நிரப்புவேன். இந்த ஐஸ்கிரீமுக்கு நுடல்லாவின் ருசி உதவாது என்று தமிழ் செய்கிறேன். ஏனெனில் அது ஏற்கனவே பார்வையாளர்களுடன் இருக்கும். அப்படியானால் இப்போ நான் ஐஸ்கிரீம் செய்கிறேன். லைலா, மிகவும் ருசியாக இருக்கிறது. மெல்பூஃபன் ஷோங்ஜாங்ஷி ஹன்கு டான் லிங்ரன் டோயன் ஜஃபங்லம் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இன்னும் என்ன செய்யலாம்? இந்த முறை நான் வண்ணத்து பூச்சி ஐஸ்கிரீத்தை எடுப்பேன். சரி. மற்றும் இந்த கோழி கால்களை அதிகமாக சேர்ப்பேன். சிறிது கோகா கோலா குடிச்சா தீயில்ல. இப்போது நான் முழு பாட்டிலும் காலி செய்வேன். ஆமா. Oh ma'am, I throw Arnold's done. Cast a board herkern. Airway Carrier Sao Cardamom. அசுக்களே இருக்குது. நான் அதை அழுந்த விரும்ப மாட்டேன். அதை ஒரு கோணில் ஊற்ற இன்னும் மீதமே. இப்பொழுது பனிக்கூழ் செய்வோம். அந்த சீராவது கோணில் மேலும் சிறிது ஸ்பிரிங்களுடன், வெள்ளை ஸ்பிரிங்களுடன் கருப்பு அற்புதமாக இருக்கும். ஆனால் சுவை பயங்கரம். அதனால் பெண்களே,
முயற்சி செய்து பாருங்கள். இப்போது என்னை கிடைத்ததை காண்பேன். இது அழகாக இருக்கிறது, ஆனால் சுவை எப்படி? அடா, திகிலோ சாப்பிட முடியாது. ஹா, மெய்யில் சொல்லுறேன் இல்லையா? இருக்க புஷ். என்னனே, எனக்கு புரியல. கோழி கொலாவோடு இப்ப எனது முறை. சுவையான பியருடன் ஊதா. அப் இல்ல. எத்தனை மோசமான ஐஸ்கிரீம். என் முகத்தில் என்ன தவறு? நான் அதை சாப்பிட முடியாது. நீ செய்யணும். சரி, நான் இதை கடைசி வரை சாப்பிட வேண்டியிருக்க. எனக்கு உடனே வாந்தி வருது. நிறைய விஷயங்கள். நான் அடிப்படையாக வெண்ணிலா ஐஸ்கிரீம் பயன்படுத்துவேன். இந்த முறை அதை என்னோட கலந்து பார்க்கிறது என்ன? இந்த ஃப்ரைலிவ் நான் ஓரியோ குக்கீஸோட ஒரு சுவையாகிய இனிப்பை செய்வேன். உங்களுக்கு தேவையானவை நான் சில நகெட்ஸ்லையும் சேர்ப்பேன். ஒரு சுவாரஸ்யமான ருசியாகும். என்னை உதவுங்கள். எல்லாவற்றையும் கலந்து விடுங்கள். இது எதிர்பாராததாக இருக்கும். நிறம் அழகாக மாறியது, ஆனால் சுவை கொஞ்சம் மோசமாக இருக்கலாம். நகெட்ஸ்கள் தனித்தனியாக, ஆனால் சாக்லேட். நான் இதனோட பிரெஞ்ச் ஃப்ரைஸ் தூவுகிறேன். நான் ஒரு குளிர் சில்யோமத்தை உருவாக்கினேன். இது புதிதாக உள்ளது போன்றது. உளவு. இந்த ஐஸ்கிரீமை இப்படி செய்வேன். சாக்லேட்டை எடுப்பேன். எவ்வளவு சுவையானது. அங்கே சுவையான ஸ்ட்ராபெரி சேர்ப்பேன். என்னுடைய எல்லா ஸ்ட்ராபெரிகளையும் ஊற்றி விடுவேன். ரொம்ப அருமையா இருக்கும். மேலும் நான் இந்த சுவையான சூஷியும் சேர்க்கிறேன். என்ன நடக்கும் அப்படின்னு ஆச்சரியம். புதும் போலவே கலக்க போயிடுது. ஆனால் நான் இதை முயற்சிக்க மாட்டேன். நல்லா இருக்குது. இப்போ நான் ஐஸ்கிரீமை ஊற்றி அதை சாக்லேட் சிப்ஸ்னால் அலங்கரிக்கிறேன். அது மிகுந்த அற்புதமானதாக தெரிகிறது, ஆனால் ஒன்றொன்றே இல்லை என்றால் ரொம்ப தனித்துவமான வாசனை. இது போதும். இதனை சாப்பிடுங்கள். இப்ப நீ காலா, நான் ஒப்புக்கொள்றேன். இது ருசியா தெரியுது. அதன் சுவைய நான் முயற்சிக்கிறேன். ஓ, நான் முடிவு செய்யலாம். இது மிகவும் அருக்கமானது இல்லையே. 2 தின்னு. நான் தயாராக இருக்கிறேன். நான் இப்போது முயற்சிக்கிறேன். இது சாக்லேட் நண்பா. இது கொஞ்சம் விசித்திரமாக சுவைக்கிறது. நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு சீண்டல் புரியல. உங்களுக்கு அதுக்கும் நாங்க ஆட முடிச்சிட்டோம்.